ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஒரு மந்திரம். இந்த தலைப்பில் திருமந்திரத்திலேருந்து ஒரு மந்திரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? வரிசையாகன்னு சொல்ல முடியாது. இதில் இன்னைக்கான மந்திரம் பிறவா இரவா பெருமான் தலைப்பு. பேரை கேட்கும் போதே நமக்கு தெரியுது, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இல்லையா? பாடலை பார்ப்போம். பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன், இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால், பிறப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. இந்த பாடலில் இருக்க அந்த சந்தத்தோட அழகு பாருங்க. நம்ம ஒரு சினிமா பாடலுக்கு கூட அந்த ஒரு பீட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை யோசித்து சேர்ப்பாங்க. பாடல்கள் முக்காசி பாடத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் வருது. ஆனால் இவர் எழுதின பாடல் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் தன்மை இறைத்தன்மையை சொல்கிறதுக்காக எழுதுகிறாரு. ஆனால் இதில் எப்படி ஒரு சந்தத்தோட அழகோட ரூல் சொல்லுவோம் இல்லையா, இலக்கண மரபோட அவ்வளோ அழகாக இந்த பாடல் எப்படி அவங்களுக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்கும். நம்ம இசைஞானி இளையராஜா சொல்வார், பாடலெல்லாம் எனக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் மேலேருந்து வருது அப்படின்னு. இவருக்கு கூட அந்த மாதிரி கடவுளே உள்ளிருந்து எழுத வச்சுருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஒவ்வொரு பாடலும். இந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன். பிறப்பிலினா என்ன? பிறவி இல்லாதவர், பிறப்பே இல்லை. அதாவது அவர் எப்போ பிறந்தார், எங்கிருந்து வந்ததுன்னு அந்த மூலம் அறியாத பிஞ்சகன். பிஞ்சகன்றது நம்மளோட சிவபெருமான்றதுனால அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு அந்த ஜடாமுடி விரிஞ்சி ஒரு பக்கம் அப்படியே அலைஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அது கூட அந்த இயற்கையோட இயக்கத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. நடராஜரோட பாதம் தூக்கி இருக்கிறதே அந்த அறிவியலாளர்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்க, உலகத்தோட மையம் அங்கே நடராஜா கோயில் என்றும், அந்த பாதம் தூக்கி இருக்க அந்த இயக்கமே பிரபஞ்ச இயக்கத்தை குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை பற்றி புரிதல் எவ்வளோ அழகாக கொண்டு வராரு பாருங்க. பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன். அவனோட அருளை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. மிகப்பெரிய கருணை உடையவன். ஏன்னா அவனுக்கு பிறப்பே இல்லை. இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும். அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்படி இருக்கிறவங்க ஒருவேளை நமக்கு அந்த பவர் கிடைக்குதுன்னு வைங்களேன், ஒரு சூப்பர்மேன் மாதிரி, நம்மளோட ஈகோ எங்கே போயிடும், யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா. ஆனால் அந்த இறைத்தன்மை எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் இன்பத்தை அருள் தான். பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ஆனால் அனைவருக்கும் இன்பத்தையும் கருணை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மனதுள்ள பேரருளாளன். துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால். துறப்பிலினா யார்? அதாவது இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் அனுபவித்து இந்த அனுபவங்களை தாண்டி அவன் இருக்கிறான், அந்த உணர்வு, அந்த இறைத்தன்மை உணர்ந்து இங்கே இருக்கிறத துறக்கிறவங்கன்னா பிரிஞ்சு போகிறவங்கன்னு அர்த்தம் இல்லை. இதில் என்ன விஷயம், மாயை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உண்மையை சத்தியத்தை நோக்கி போகும்போது அந்த துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால், ஒருவேளை அவங்க என்ன தொழுதாங்கன்னா பிறப்பிலி மாயா விருத்தமும் ஆமே, அவங்களும் அந்த நிலையை அடைவாங்க இல்லையா? பிறப்பில்லாத தன்மை, இந்த மாயையிலேருந்து விடுபட்டு அந்த பிறப்பில்லாத தன்மையை அடையக்கூடிய விருத்தம்னா ஞானம். அந்த ஞானத்தை பெறுவாங்க அப்படிங்கிறத அவர் அழகாக திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு தடவை இந்த பாடலை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன், இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால், பிறப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. அந்த பிறப்பும் இறப்பும் இல்லா இறைத்தன்மை தன்னையும் அனுப்பிச்சி வச்சது என்னமோ அதுதான்ன்றாலும், திருப்பி என்னை தேடி வருவியா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்ட்டு மாதிரி நம்மளை அமைச்சிருப்பாரோ. இது எல்லாத்தையும் திறந்துட்டு, எல்லாத்தையும் ஒரு என்னமோ சொல்லலாம், ஒரு கடையை திறந்து விட்டுறாங்க, அதில் எத்தனை பொருளும் இருக்குது. ஆனால் அந்த பொருளுக்கு எல்லாத்தையும் தாண்டி தனக்கு அம்மா தான் வேணும்னு திருப்பி குழந்தை ஓடி வந்துடாதா? அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டும் கூட இந்த உணர்வு இல்லை, எனக்கு அந்த இறைத்தன்மை உணர்வு தான் வேணும்னு போகும்போது அந்த இறப்பும் பிறப்பில்லாத தன்மை அது எப்பவுமே நமக்கு இருக்குது. அது நம்ம மாயையில் இருக்கும். அந்த தன்மையை உணரக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல். இன்றைக்கான திருமந்திரத்தை, இன்றைக்கான பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.